இன்றைக்கான வீடியோ என்னன்னா 1, 2 மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் வந்துட்டு நம்மள்ட்ட வில்லேஜ் கிராக்கர் இருக்குது. இது 2 வெடிக்கும் போது சவுண்டு தான் கேட்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 1 வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கம்மியான சவுண்டு வரும், இன்னொன்று வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி சவுண்டு வரும். நான் சொல்கிறத விட ஒன்று கொளுத்தி காமிக்கிறேன், நீங்களே பாருங்களேன். உண்மையிலே வந்துட்டு செம்ம பவரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வெடியை வந்துட்டு ஒரு மெட்டல் பேரல் அடியில் வச்சுட்டு பேரல் ஃபுல்லாக வந்துட்டு தண்ணியை ஃபில் பண்ணிட்டு வெடியை வந்துட்டு கொளுத்துறோம். என்ன நடக்குது அப்படின்றத பார்க்குறோம். இந்த வெடியை வந்துட்டு தண்ணிக்குள்ளே வச்சு வெடிக்க வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெங்க்தாக ஒரு திரி எடுத்து வச்சிருக்கேன். அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெடி கூட வந்துட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேரலில் தான் வந்துட்டு இந்த வெடியை வந்துட்டு வைக்கிறோம். அந்த பேரலோட உயரமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பைப் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அந்த பைப்புக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லெங்க் திரியை வந்துட்டு உள்ளே விட்டு வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்த என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெடியை வந்துட்டு ஒரு பாலித்தீன் பேப்பருக்குள்ளார வச்சுட்டு அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் டேப்பை போட்டு வந்துட்டு ஒட்டிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த பேரல். அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழியும் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு தோண்டி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரலை வந்துட்டு குழிக்குள்ளே இறக்கிட்டு குழியை வந்துட்டு நம்ம தூத்துக்கலாம். எதுக்காக வந்துட்டு குழிக்குள்ளார அந்த பேரலை வைக்கிறோம் அப்படின்றத வந்துட்டு நான் கடைசியாக வந்துட்டு சொல்கிறேன். இப்போ பேரலில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு தண்ணியை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பு கூட வச்ச வெடி கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை வந்துட்டு சேர்த்து கட்டிக்கிறேன். எதுக்காக அந்த கல் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறுசாக வெடியை மட்டும் கொண்டு தண்ணியில் போட்டோம் அப்படின்னா வந்துட்டு மிதந்துடும். அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா கல் கட்டிக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரல் அடி வரைக்கும் கொண்டு போயிட்டு வைக்க முடியும். அப்படியே வந்துட்டு பேரலுக்குள்ளார வந்துட்டு வச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணலாம். நினச்ச மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேரலில் விட்டு தண்ணி வெளில வந்துச்சு. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்படி நினைக்கல. பேரல்லேருந்து தண்ணி அப்படி மொத்தமாக வந்துட்டு அப்படி பொங்கி வெளில வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி வந்துட்டு வரல. இருந்தாலும் வந்துட்டு பேரலை வந்துட்டு வெளியில் பிடிங்கி பார்க்கலாம் எப்படி என்ன ஆயிருக்கு அப்படின்றத. பேரலில் நம்ம எந்த இடத்துல வெடி வச்சோமோ அந்த இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தாரம் வந்துட்டு கிழிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேரல் வந்துட்டு உள்பக்கமாக சுருங்கிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பேரலை வந்துட்டு நம்ம வெடிக்க விடலை. அதாவது பார்த்திங்கன்னா குழிக்குள்ளார வச்சு திட்டுட்டோம் இல்லையா. இதனால் வந்துட்டு உள்ளார வெடி வெடிச்சதும் தண்ணி வந்துட்டு ஃபோர்ஸாக மேலாக போகும்போது உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வேக்கம் கிரியேட் ஆகும். அந்த வேக்கம்னால வந்துட்டு பார்த்திங்கன்னா பேரல் வந்துட்டு உள்ளாக்க சுருங்கிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லை அப்படின்னா வந்துட்டு இதை எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்துட்டு வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டு நான் சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. திரும்பவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதே பேரில் வந்துட்டு அதே குழிக்குள்ளார வச்சு தூத்துட்டு திருப்பியும் பார்த்திங்கன்னா ஒரு வெடி வைக்கிறோம். இதில் என்ன வெடி வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்களேன். நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த 5 வெடியும் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த பேரலுக்குள்ளார வந்துட்டு வைக்கிறோம். ஒரே ஒரு நிமிஷம், இதை என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நெருப்பு எரியிறது வந்துட்டு ஆக்சிஜன் தேவை. அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெடிக்குள்ளார இருக்க வெடிமருந்து வெடிக்கிறதுக்கு எப்படி வந்துட்டு ஆக்சிஜன் போகுது? அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிக்குள்ளார வச்சிருக்கோம். அதையும் தாண்டி வந்துட்டு வெடிக்குது. அதுக்கு எங்கேருந்து வந்துட்டு ஆக்சிஜன் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வெடிமருந்து கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசர் ஏஜென்ட் அப்படின்ற ஒன்று வந்துட்டு சேர்ப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஆக்சிஜனை வந்துட்டு கொடுக்கும். இதுக்கு பொதுவாக என்னென்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரேட்டு, குளோரேட்டு, பெர்குளோரேட் அப்படின்ற 3 தான் வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. முன்னாடியே தெரியும். போயிட்டு வெடியை கொளுத்துன்றீங்களா? சரி, ஓகே. ஆரம்பத்தில் எப்படி குழியை தோண்டி வச்சுருந்தனோ அந்த ஷேப்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா குழி வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பேரலோட பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா பேத்துக்கிட்டு போயிட்டு அந்த பாட்டம் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குழிக்குள்ளார வந்துட்டு மாட்டிக்கிட்டு அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் வந்துட்டு எடுக்க முடியலை. சரி, ஓகே, பரவாயில்ல. சரி, ஓகே, அடுத்த ட்ரைக்கு வந்துட்டு போகலாம் நம்ம இப்போது.
நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு போட்டுட்டு வரேன். வீடியோ எல்லாத்தையும் வந்துட்டு போயிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி வந்துட்டு இதே டயலாக் சொல்லி சாவடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்காதீங்க. எனக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட சப்போர்ட் மட்டும் தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன் உங்கள்கிட்ட. ஓகே, நம்மளோட ஃபைனல் ட்ரை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக ஒரு மெட்டல் பேரில் எடுத்திருக்கேன். அதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு தண்ணியை பிடிச்சிருக்கேன். முதல்ல ஒரு குண்டு வச்சோம் இல்லையா, அதோட பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 4 மடங்கு பவர் கூட. ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளார வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெடி 4 வெடி இருக்குது. இதை வந்துட்டு பேரலுக்குள்ளார வச்சுட்டு என்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். இப்போ இந்த வெடி வெடிக்கும்போது வந்துட்டு இந்த பேரலுக்கு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். பெருசாலாம் ஒன்றும் ஆகலை. இருந்தாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த காரணத்தினால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேரில் வந்துட்டு குழிக்குள்ளார வச்சோம். குழிக்குள்ளே வைக்காமல் வெளியில் வச்சோம் அப்படின்னா வந்துட்டு இதான் நடக்கும். இதுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழியை தோண்டிட்டு பேரலை வச்சோம். குழி தோண்டாமல் வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த பேரலோட நிலமை தான் அந்த பேரலுக்கும். அப்பயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேரல் வந்துட்டு கிழிஞ்சு போயிருக்கும். ஆனால் ஃபைனலாக பண்ணதில் வந்துட்டு என்ன பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மழை மாதிரி இருந்தது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமரா வந்துட்டு ஒரே ஒரு கேமரா வச்சு தான் எடுக்கிறோமா, அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஆங்கிள் வந்துட்டு நம்மளால் காமிக்க முடியல. சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் போட்டு விட்டுருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் தவறாமல் பார்க்க முடியும்.